பிரைஸ் லார்ட். ஆண்டவருங்கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனம் தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2:11 பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவங்கள் அல்லவே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. சாத்தான் பயங்கரமாக தந்திரசாலியாக இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாதவங்க அல்லன்னு சொல்லியிருக்குது. 2 பேதுரு 2:14 உறுதி இல்லாத ஆத்மாக்களை அவன் சீக்கிரம் பிடிச்சிக்குவா, அதாவது தொல்லை கொடுப்பா. உறுதி இல்லாத ஆத்மாக்கள்னாக்கா வளராத, கிறிஸ்துக்குள்ளே வளர்ச்சி அடையாதவங்க, கிறிஸ்துக்குள்ளே சும்மா மேலோட்டமாக இருக்கிறவங்களுக்கு தான் அவன் உபத்திரவு கொடுப்பான். வளராதவங்க நாம் எவைகளிலெல்லாம் வளரணும்னு நம்ம பார்க்கும்போது எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நமக்கு உண்டாகணும். 2 Peter 3:18 படி கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நம்ம வளரணும், அவரே நம்ம அறியணும். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னாரென்னு அறியணும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவை பற்றியோ ஆழமான அறிவு நமக்கு உண்டாகணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எபேசியர் 6:11 நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும்போது சாத்தானோட தந்திரங்களே புரிஞ்சுக்கொள்ளாது எப்படி தப்பிச்சு கொள்ளலாம், அதெல்லாம் இதில் வழி சொல்லியிருக்குது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கும் திராணி உள்ளவர்களாகும்படிக்க தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்றும் கச்சையை உங்கள் அறைகளிலே கட்டினவர்களாகியும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகியும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்றும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாகியும் பொல்லாங்களை எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிலும் மேலாக விசுவாசம் என்றும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நெல்லுங்கள். இரட்சணை என்றும் தலசீராவையும் தேவ வசனமாக ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது நாம் எப்போதும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதிலிருந்து இந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் மட்டும்தான் நாம் சாத்தானே ஜெயிக்க முடியும்னு சொல்லி நாம் பார்க்கலாம். சாத்தானோடு நாம் எதிர்த்து நிற்கணும். அவனோட தந்திரங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 13:19 வரை உள்ள 19 22 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டயம், அதாவது ஜனங்களுக்குள்ளே பட்டயம் இல்லாதபடி அவன் பண்ணுவான். அன்னைக்கு யுத்தம் வந்தபோது சவுல் கையிலும் யோனத்தான் கையிலும் மட்டும்தான் பட்டயம் இருந்தது, வேறு யார் கையிலும் பட்டயம் இல்லாதபடி அவன் செய்வான். பட்டயங்கிறது என்னதோட வேத வசனம் தான் பட்டயம். எபேசியர் 6:17 இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லையா, இரட்சணைன்னு தலசீர வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேத வசனம் எப்போது சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு வசனத்தினால தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை எப்போதும் எடுத்துக்கொள்ளணும். அது இல்லாதபடி அவன் செய்வான். நமக்குள்ளே வேத வாசிக்க விடாது, ஜெபிக்க விடாது, பல தொல்லைகள் அவன் கொடுப்பான். அப்புறம் லூக்கு 22:36 ஏசப்பா என்ன சொல்லியிருக்குனாக்கா வஸ்திரத்தை விட்டு பட்டயத்தை வாங்கிக்கொள்ளுங்க. இந்த வஸ்திரங்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பு இருந்தேன்னா நிச்சயமாக நீங்கள் சபைக்கு போவீங்க, வேதத்தை கேட்பீங்க, வேதத்தின்படி நடப்பீங்க, எல்லாம் வளருவீங்க. அதனாலே அந்த பட்டயத்தை நீங்கள் வாங்குறக்க உன் ரட்சிப்பை விட்டு நீங்கள், அதாவது வஸ்திரத்தை விட்டு நீங்கள் பட்டயத்தை வாங்கிக்கொள்ளுங்க. ரட்சிப்படைகிறவங்க சர்ச்சுக்கு போய் நிச்சயமாக அவங்க கையில் பட்டயம் இருக்கும். யோசுவா அப்புறம் இன்னொரு தொந்தரம் அவன் சொல்லியிருக்குது. யோசுவா 9:1-27 வரை உள்ள வசனங்களில் அப்போ பரிசுத்தவான்களே இவன் ரொம்ப ஏமாற்றி இருக்குது. கிபியோன்கள் யோசுவா எல்லாம் ஆண்டவரை கேட்டு தான் செய்வான். அன்றைக்கி ஆண்டவரை கேட்காம அவன் கிபியோன்கள் ஏமாற்றிச்சு. பழைய பூசணம் பூத்த அப்பங்கள், கிழிஞ்ச செருப்பு, கிழிஞ்ச துணி, கிழிஞ்ச துருத்தி இதெல்லாம் கொண்டு நாங்கள் தூர தேசத்துலேருந்து வரேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களோட உடன்படிக்கை பண்ணி அப்படி ஒரு ஏமாத்தல். அதாவது சாத்தான் அப்படிலாம் தொந்தரவு பண்ணுவான். அவன் தந்திரசாலியாக இருக்குது. அதிலெல்லாம் நம்ம தப்பிச்சு கொள்ளணும். எப்போதும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற யோசுவா விசாரிக்காமல் போயிட்டா. அடுத்ததாக
எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா இச்சைகளை கொண்டு வருவான். இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுறாங்க, ஐயோ நாங்கள் அங்கே இறச்சி தின்னமே, கொமட்டிக்காய் தின்ன, வெங்காயம் தின்னமே, எங்களுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு முறையிட்டா. அப்படி அவங்களுக்கு முறையிட்டு அதுலேருந்தே அவன் தப்பிச்சுட்டு தான் முறையிட்டது. அதுலேருந்தும் அவன் ஜெப நேரத்தை திருடுவான், வேத வசனத்தை கேட்காதபடி வேத வசனத்தை வேத தியானத்தை உதாசீனப்படுத்துவா, திருடுவா, எல்லாம் செய்வா. ஜெப நேரத்தை திருடுவா, பெருமை கொண்டு வரும், தாழ்மை மனப்பக்கம் கொண்டு வரும், பொருளாசை கொண்டு வரும், இவங்களெல்லாம் கொண்டு வரும், தூக்க மயக்கம், பெருந்தீனி, இதெல்லாம் கொண்டு வந்தேன் நம்மளை உபத்திரப்படுத்துவான். அளவுக்கு மீறின பேச்சு ஒருத்தருக்கும், பொழுதுபோக்கு, அவங்களுக்கு பொழுதுபோக்கில் ஆர்வம் காட்டுவாங்க. இதெல்லாம் சாத்தானோட கிரியைகளை தான். பொய் பேசுவாங்க, பொய் பேசி நிறைய இப்போ நம்மளோட பரிசுத்தவான்களெல்லாம் விழுந்து தரேன். கொஞ்சம் பேர் மட்டும் சொல்கிறேன். ஏவாள், லோத்து, சவுல், யூதாஸ்கரியா, பேதரே, சிம்சோன், அப்படி நிறைய பேர் இவன் வீழ்த்திட்டா. அதனால் நம்மளும் விழாத படிக்க எப்போதும் பாரு இதில் இருக்குது. எந்த சமயத்திலும் 18வது வசனம் எபேசியர் 6:18, எந்த சமயத்தில் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டலோடு விழித்து கொண்டு இருங்க. கர்த்தர் அப்படி தான் சாத்தானே நம்ம ஜெயிக்க முடியும்னு நம்மளுக்கு எழுதி வச்சுருக்காங்க. நாம் இப்போது ஜெபிக்கலாம். சாத்தாண்ட வலைக்குள்ளே விழாதபடிக்கு நம்ம ஜெபிக்கலாம். நல்லாண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டால் யாவருக்கும் உன்னை கிருபை கொடுங்கப்பா. உன்னோட வேத வசனத்தை எப்போதும் தரித்தவங்களாக, எப்போதும் கையில் பிடிச்சவங்களாக, அந்த பட்டயத்தை பிடிச்சவங்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென்.